ஹலோ உங்களுக்கு விஸ்வாசம் ட்ரைலர் விட்டாங்க. இப்பதான் ஜஸ்ட் 10 மினிட்ஸ் முன்னாடி அந்த ட்ரைலரை பார்த்துட்டு வந்தேன். மரணமா இருந்துச்சுங்க ட்ரைலரு. தலையை காட்டுற ஒவ்வொரு சீனும் வேற லெவலுங்க. ஏன்னா அந்த மாதிரியான சீன் சிந்தின ரத்தத்துக்கு சொந்தம் வராமலே போயிடும். பங்காளியலா அடிச்சு தூக்கலாமா? இந்த படத்தை தயாரிச்சது சத்யஜோதி பிலிம். இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்குது டி இமான். டி இமானோட ரேசப் டீம் இந்த ட்ரைலர் யூஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப அழகா இருந்தது, சூப்பரா இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஒவ்வொரு சீனும் ரொம்பவே நல்லா இருக்கு. வாழ்க்கையில ஒரு தடவை அழாத பணக்காரனும் இல்ல, ஒரு தடவை சிரிக்காத ஏழையும் இல்ல. நயன்தாரா அவ்வளோ அழகா இருக்காங்க. அப்புறம் நம்ம யோகி பாபு, அவரு பொங்க வச்சிட வேண்டியதான் இருப்பாரு. செம்மையா இருக்குது அதெல்லாம் காமெடியா. நீங்க பேரழகு நேம் பூட்டி. எனக்கு இன்னமும் பொங்க வச்சிருவாருன்னு நினைக்கிறேன். இந்த பொங்கல், தலை பொங்கல், விஸ்வாசம் பொங்கல் படத்துல, வீரம் படத்துல எந்த அளவுக்கு ஃபைட் சீன் இது, அதை விட 10 மடங்கான ஃபைட் சீன் இந்த படத்துல இருக்குங்க. ஏன்னா படத்தோட ட்ரைலர் பார்க்கும் போது அவ்வளோ ஃபைட் சீனு. அப்புறம் வில்லன் செம சூப்பரா பண்ணியிருக்காரு. அப்புறம் வில்லனோட தலை பேசுற ஒவ்வொரு டயலாகும் மரணமா இருந்தது. பர்டிகுலர் ஒன் டயலாக் மட்டும், நம்பர் 1 பொசிஷனுங்கிறது என் அடையாளம். என் கதையில நான் ஹீரோடா. அடேங்கப்பா. வெற்றி சூப்பரா பண்ணியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாம படத்தோட எடிட்டர் ரூபன், அவரு ட்வீட் பண்ண மாதிரி கொல்ல மாசான ஒரு ட்ரைலர் தாங்க வந்திருந்தது. இங்க இருக்க 50 பேத்துக்கு வக்காலத்து வாங்க போய் சண்டை போட்டு ரத்தம் சிந்திக்காப்ல. படத்தோட டைரக்டர் சிவா வேற லெவல்ல பண்ணியிருக்காருங்க. படத்துல அந்த அளவுக்கு அந்த மாதிரியான வசனங்கள் எழுதியிருக்காங்க. இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன பேட்டா படத்தோட ட்ரைலர் வசனங்களும் நம்ம விஸ்வாசம் படத்தோட ட்ரைலர் வசனங்களும் ஒப்பிட்டு பார்க்கும்போது வேற லெவலா இருக்க போதுங்க பொங்கல். ஏறி மிதிச்சனுவே ஏரியா வாங்குறது இல்ல, மூச்சை கூட வாங்க முடியாது. படத்தோட ட்ரைலரை பார்க்கும்போது விஸ்வாசம் படம் ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் மூவி. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட மையக்கருவா இருக்குது விவசாயத்தை. படத்துல தலை வேற லெவல்ல இருக்காரு. டான்ஸ் எல்லாம் இறங்கி குத்திருக்காருங்க. ட்ரைலரை பார்க்கும்போது தலை வர ஒவ்வொரு சீனும் இன்ட்ரோ போல இருக்குங்க. படத்துல ஒரு கூன் ஃபைட் இருக்கு. அந்த ஃபைட்டு வெறித்தனமா இருக்க போதுங்க. என் கதையில நான் வில்லண்டா. தலைக்கு 2 லுக் இருக்குங்க. ஒன்னு யங் லுக், இன்னொன்னு ஓல்டு லுக். யங் லுக்ல வர தலை ரொம்பவே அழகா இருக்காரு, சூப்பரா இருக்காரு, குடும்பத்தனம் பண்றாரு. அவரோட ஸ்பீச் எல்லாம் சூப்பரா இருந்தது. ஓல்டு லுக்ல வர தலையோட ஃபைட் சீன்லாம் வேற லெவல்ல இருக்குங்க, மரணமா இருக்கு. உங்க மேல கொலை கோவம் வரணும், ஆனா எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு சார். அதனால லாங் லிவ் ஹாப்பி லைஃப் மெரிட்டே. கரெக்ட். இந்த படத்தோட ட்ரைலரை பார்த்தா பக்கா கிராமத்து சப்ஜெக்ட் அண்ட் ஃபேமிலி என்டர்டைனர், லவ், காமெடி எல்லாமே இருக்குங்க இந்த படத்துல. வர 10ஆம் தேதி இந்த 2 படமும் மோத போகுது. பேட்டை அண்ட் விஸ்வாசம். தலை பொங்கலா இல்ல தலைவர் பொங்கலா, வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த ட்ரைலரை பத்தி பேசினா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பேரு தூக்குதர, தேனி மாவட்டம், ஊர் கொடுவலார்பட்டி. பொண்டாட்டி பேர் நிரஞ்சனா, பொண்ணு பேர் ஸ்வேதா. ஒத்தைக்கு ஒத்த வாடா. என்கிட்ட இருக்கிற பணத்துக்கு இந்த ஏரியாவையே வாங்கிடுவேன். ஏறி மிதிச்சனுவே ஏரியா வாங்குறது இல்ல, மூச்சை கூட வாங்க முடியாது. இப்படி குடிக்கணும். குடிச்சிட்டீங்களாண்ணே? ஆராய்ச்சி பண்ணி இல்ல டீ போச்சு எழுதிச்சு போனாயே.